கலைஞரின் கனவு திட்டம் என்று வீடு கட்டுகிற திட்டத்திற்கு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருப்பது தெரிய வருகிறது. பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும். தேர்தல் வாக்குறுதியில் அந்த பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்வோம் என்று தாவேகா சொல்லியிருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மதத்தின் மீதும் அந்த மதம் சார்ந்த கடவுளின் மீதும் நம்பிக்கை உண்டு. ஆட்சியில கொண்டு வரப்பட்ட திட்டங்களுக்கு பெயர் மாற்றம் பெயர் மாற்றி அறிவிச்சிருக்கிறதா முன்னாள் தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கருத்து தெரிவித்திருக்கிறார். கலைஞரின் கனவு திட்டம் என்று வீடு கட்டுகிற திட்டத்திற்கு முன்பு பெயர் இருந்தது. அந்த பெயரை இப்போது வெற்றி வீடு திட்டம் என்று மாற்றப்பட்டிருப்பதாக அறிகிறேன். அதுபோல பல திட்டங்கள் பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருப்பது தெரிய வருகிறது. இது வழக்கமான ஒன்றுதான். ரொம்ப ஒரு சில திட்டங்களை தவிர பெரும்பாலும் கட்சி மாறுகிற போது, ஆளுங்கட்சியாக மாறுகிற போது பெயர் மாற்றம் செய்வது வாடிக்கையான ஒன்றுதான். ஆனால் அந்த திட்டம் அப்படியே இருக்கிறது என்பதை பொறுத்தவரையில் வரவேற்கவும் பாராட்டவும் கடமைப்பட்டிருக்கிறோம். திட்டத்தை முற்றாக கைவிடாமல், அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று உதறாமல், அந்த திட்டத்திற்கு பெயர் மாற்றம் மட்டும் செய்து அதே திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது என்பது பாராட்டுதலுக்குரியது. குறைந்த நிதி ஒதுக்கி இருக்காங்க. அதே நேரத்தில் ஆடுக்கு 5 ஆடு ஒரு வீட்டுக்கு நிதி ஒதுக்கி இருக்காங்க. அதுவும் ஏற்கனவே இருந்த திட்டம் தான், ஆடு வளர்ப்பு திட்டம். அந்த அதிமுக ஆட்சி காலத்துல இருந்து ஆடு மாடு வளர்க்கிற கோழி வளர்ப்பு திட்டம், அதே திட்டத்தை இப்ப செயல்படுத்திருக்காங்க. 5 ஆடு வழங்குறதா ஒரு திட்டத்தை ஒதுக்கி அதுக்கு ஒரு 200 எல்லா திட்டங்களையுமே செம்மையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் ஒவ்வொரு திட்டத்திற்கும் கூடுதலான நிதி ஒதுக்கீடு செய்ய முன்வந்திருக்கிறது இந்த அரசு. ஆனால் கல்விக்கு எந்த அளவுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்பது இப்போ நீங்க குறைச்சிருந்ததா சொல்றீங்களா? நான் அதை சரியா பார்த்துட்டு சொல்றேன். வேளாண் பட்ஜெட் நாளைக்கு அறிவிக்கிறாங்க. அதாவது விவசாயிகளுக்கு எந்த மாதிரியான திட்டங்களை கொண்டு வரணும் நீங்க எதிர்பார்க்குறீங்க? பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும். தேர்தல் வாக்குறுதியில் அந்த பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்வோம் என்று தாவேகா சொல்லியிருக்கிறது. அதில் சில நிபந்தனைகளின் அடிப்படையில் முதலமைச்சர் ஏற்கனவே தள்ளுபடி செய்வதாக அறிவித்திருந்தார். அந்த நிபந்தனைகளை எல்லாம் தளர்த்திவிட்டு முழுமையாக அனைவரும் பயன்பெறக்கூடிய வகையில் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பது விவசாயிகளின் கோரிக்கை. குறு விவசாயி, சிறு விவசாயி ஆகிய தரப்பினர் பயன்பெறக்கூடிய வகையிலாவது முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும். 5 ஏக்கருக்கு மேலே உள்ள குறு விவசாயிகள் இருக்கிறார்கள். அவர்கள் வாங்கியிருக்கிற கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும். வானம் பொய்த்த நிலையில் சாகுபடி செய்யும் நிலப்பரப்பின் அளவு வெகுவாக குறைந்திருக்கிறது. தானிய உற்பத்தி அளவும் குறைந்திருக்கிறது. காவிரி நீரும் உரிய காலத்தில் வரவில்லை என்கிற நிலையில் அரசு இதை கவனத்திலே கொண்டு விவசாயிகளின் மனம் குளிரும்படி வேளாண் பட்ஜெட் அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வேளாண் பட்ஜெட் நாளைக்கு தாக்கல் செய்யப்பட்ட வரவு நகர திருப்பதி ஏழுமலையான் தேவஸ்தானத்தில் அமைச்சர் வினோத் இன்னைக்கு சிறப்பு வழிபாடு செய்திருக்கிறார். கண்டனத்துக்குரியது என்று சிபிஐனுடைய மாநில செயலாளர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அவர்களுடைய நம்பிக்கை. இதை விமர்சிப்பதிலே எந்த பயனும் கிட்டப்போவதில்லை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மதத்தின் மீதும் அந்த மதம் சார்ந்த கடவுளின் மீதும் நம்பிக்கை உண்டு. இந்த இடம் கூட பூஜை செய்யும்போது அந்த கான்ட்ராக்டர் அதை செய்கிறார். நமக்கு அதுக்கும் கட்சிக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை.
அந்த வேலையை தொடங்கும் போது பார்வையிட வந்த நம்முடைய தோழர்கள் அங்கே அமர்ந்து கொண்டார்கள், அவ்வளவுதான். நாங்கள் எந்த வேலையையும் செய்கிற போது பூஜை செய்கிற வழக்கம் இல்லை. கான்ட்ராக்டர் இடத்துல கேட்டபோது நாங்கள் பெரிய வேலையை எடுத்து செய்கிறோம், அதை விபத்து நேர்ந்துடக்கூடாது, மின் விபத்து நிகழ்ந்து விடக்கூடாது, யாருக்கும் எந்த உயிர் சேதமும் ஏற்பட்டு விடக்கூடாது என்கிற அடிப்படையில் நாங்கள் பூஜை செய்வது வழக்கம், அது எங்கள் நம்பிக்கை என்று அந்த ஏற்பாட்டாளர் சொன்னார். அதிலே நம்மால் குறுக்கீடு செய்ய முடியவில்லை. மாநாடு நடத்த வேண்டும், பந்தல் போட்டு தாருங்கள் என்பது மட்டும்தான் நம்முடைய ஒப்பந்தம். ஆகவே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை, அதிலே நாம் தலையீடு செய்வதில்லை என்கிற அடிப்படையில் இதிலும் நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை.